தேர்தல் ஆணையத்திற்கு தாவேக தலைவர் விஜய் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழகத்துல மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய கட்சியான தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியானது என்ன பண்ணிருக்காங்க, அதோட தலைவர் விஜய் தற்போது தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பியிருக்கிறார். என்னன்னு பாத்தீங்கன்னா, அவசரமாக ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அதாவது தமிழக வெற்றி கழகத்தையும் ஒரு கட்சியாக கருதி, அதாவது வரக்கூடிய நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிட இருக்கிற நிலையில அனைத்து கட்சி கூட்டங்கள்ல தங்களையும் சேர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. அதுல என்ன வெளியிட்டிருக்கிறாருன்னா, நாங்க வெளிப்படையாகவும் அதே மாதிரி பொதுமக்களுக்கு சேவை செய்யும் இருக்கிற ஒரு சூழ்நிலையில நாங்க வரக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்ற எலெக்ஷன்ல போட்டி போட இருக்கிறோம். இதனால தங்களுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா தங்களை அந்த சமுதாய, அதாவது ஜனநாயக ரீதியில இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல தாவேகாவையும் ஒரு கட்சியாக கருதி வரக்கூடிய இனிமே நடைபெறக்கூடிய அந்த கூட்டங்கள், அதாவது அரசு தரப்பு நடைபெறக்கூடிய அனைத்து கட்சி கூட்டங்கள் உள்ளிட்டவைகள்ல தங்களுக்கும் அழைப்பு விடணும் அப்படின்னு கோரிக்கை விடுக்கிறதோட இல்லாம தங்களிடம் எல்லா சமூக ஒற்றுமையும் நீதியும் நிலைநாட்டுக்கு தான் தற்போது தமிழக வெற்றி கழகம் இருக்கிறதாகவும், இது வரக்கூடிய இந்த பொதுமக்களுக்கு, அதாவது இது பொதுமக்களுக்கு ஏற்கனவே இந்த நம்பிக்கையை விதைச்சிருக்கிறதாகவும், இதை முன்னிறுத்தி தான் தாங்கள் வரக்கூடிய தேர்தலை முன்னால் வரக்கூடிய தேர்தலில் நிக்க போறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு. அவங்க என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னா, தாவேகா எப்பவுமே இந்த தமிழக வெற்றி கழக தரப்பு உறுப்பினர்களை இந்த வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வாக்காளர் பட்டியல் வெளியீடு உள்ளிட்டவைகளுக்கு எப்பவுமே அனைத்து கட்சி கூட்டங்களை மாவட்ட நிர்வாகங்கள் நடக்கும். இதுல அதிமுக, திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கலந்துக்கிற சூழ்நிலையில தற்போது வரை இந்த தாவேகாவுக்கு இதுல அழைப்புதல் இல்லாத ஒரு சூழ்நிலையில தங்களையும் அது போன்ற சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றதோட இல்லாம தங்களிடம் உள்ள வெளிப்படையான தன்மை, அதாவது மக்கள்கிட்ட தங்களோட வெளிப்படையான தன்மை ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டிருக்கிற நிலையில இனி வரும் காலங்கள்லயும் தங்களோட உண்மையான நிலையை பொதுமக்களுக்கு தெரிய வைக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரி தங்களையும் சேர்த்துக்கணும் அப்படின்னு இதுக்கு முழு ஒத்துழைப்பும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதாவது அதிக அளவுல மக்கள்கிட்ட சென்றடைய வேண்டிய ஒரு சூழ்நிலை, அதாவது மக்களோட பிரச்சனைகளுக்கு வெளியே தெரிய வைக்கிறதுக்காக செய்யறதுக்காக வேண்டியது இருக்கிறது. அப்படின்றதுனால இதனால வரக்கூடிய எலெக்ஷன்ல தங்களையும் தங்கள் தரப்புள்ள நபர்களையும் இந்த மாதிரி இணைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல எலக்ட்ரோல் ப்ராசஸ், அதாவது தேர்தலை முன்னிறுத்தி செய்யக்கூடிய எந்த ஒரு பிரச்சாரங்களாக இருந்தாலும் அரசு தரப்பு செய்யக்கூடிய வாக்காளர் சீர்திருத்தம், அதே மாதிரி வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு உள்ளிட்டவைகளை தங்களையும் சேர்த்துக்கணும். இது ஒரு ஜனநாயகத்தை போற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியை சார்ந்திருக்கிறோம் நாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிவித்து தற்போது ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் ரூபி. விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.